அழகான காட்சிகள், வண்ண வண்ண விளக்குகள், முத்து முத்தான சிரிப்புகள், புரட்சியான தோரணங்கள். என்னாச்சு? ஏதாவது விசேஷமா? ஓஹோ, நான் தானே விசேஷமே. இந்த உலகத்தில் பணச்செல்வம் இருந்தாலும், பொருட்செல்வம் இருந்தாலும், கல்வி செல்வம் இருந்தாலும், ஏன் இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் என்று ஏங்குவது என்னமோ என்னைத்தானே. நான் தான் கருவறையில் இருக்கும் சிசு பேசுகிறேன். தாயின் கருவறையில் இருந்து கொண்டுதான் பேசுகிறேன். இந்த தமிழின் கருவறையில் நின்று கொண்டு முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள பேச்சப்பாரு என்று குழந்தைகளை அதட்டுகின்ற பெரியவர்களே, இன்னும் சரியாக உழைக்கவே இல்லாத உரைக்குள் உறங்கும் இதை நான் உங்களிடத்தில் என்னிடம் கேட்பதற்கு கேள்விகள் பல உண்டு. பதில்கள் உங்களிடம் உள்ளதா? பிறகு பிறகு கேள்வி கேட்க தொடங்கினால் பேசாதே, வாயை மூடு, வாயை விரட்டு என்று என் வாயை அடைத்து முதுகில் பை சுமத்தி பள்ளிக்கூட மூலையில் என்னை அடைத்து விடுவீர்கள். அதனால் தான் பிறகு முன்பாகவே பேச வேண்டியதை பேசி விடுகிறேன், கேட்க வேண்டியதை கேட்டு விடுகிறேன். இப்பவே இப்படி வாயடிக்கிறே, இதெல்லாம் பிறந்த பிறகு என்னென்ன கூத்தடிக்குமோ என்று யாரும் சத்தமாய் சொல்லி வழக்கம் போல எங்களை ஊமையாக்கி விடாதீர்கள். தாய்மைக்கு பெருமை சேர்ப்பதே நான் தான். நான் மட்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு தாயின் நிலையும் என்னவென்று உங்களுக்கே தெரியும். பல ஆலயங்களில் தொட்டில்கள் தொங்குவது என்னமோ என் தொப்பை படிக்கத்தான் இருந்து என்ன லாபம்? நான் உருவாக தொடங்கிவிட்டேன் என்றவுடன் எல்லாருக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் அது ஆணாகத்தான் இருக்க வேண்டும். இது என்ன நியாயம்? ஒரு பெண்மையில் தான் உருவாக தொடங்கினேன் என்பதை எப்படி வளர்ந்து போனீர்கள்? கருவறையில் இருக்கும் போதே வளையல் சூடு கொண்டாடியது என்னமோ எனக்குத்தான். ஆனால் அன்றும் கூட என் அம்மாவின் வயிற்றை பார்த்து இது ஆண்தான், இது பெண்தான் என்று கணக்கு போடுகிறீர்களே, இது சரியா? 10 மாதம் முடிந்து எப்படியாவது இந்த உலகை பார்த்து விடலாம் என்று எண்ணிய எங்களுக்கு சில நேரங்களில் ஏமாற்றம் கொடுக்கத்தான் செய்கிறீர்கள். இப்படி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் எங்களை குப்பை தொட்டிக்கு தாய் வைத்துக் கொடுப்பது நியாயமா? நாங்கள் நல்ல நிறத்தோடு பிறக்க குங்குமப்பு கொடுப்பது கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. செயற்கைக்கு வண்ணம் தீட்டுவது சரி, ஆனால் இயற்கைக்கு வண்ணம் தீட்டுவது முறையா? என் தாய்க்கும் தந்தைக்கும் திருமணமாகி என்னவோ 6 ஆண்டுகள் தான் ஆயிடுச்சு. ஆனால் அதற்குள் 100 ஆண்டு மன சுமை என்னவை இருவர் மீது சுமத்தி விட்டீர்கள். என்னை கருப்பையில் சுமப்பதற்கு முன்பே 6 ஆண்டுகள் இந்த சமூகத்தின் ஆறாத வெறுப்பை நெஞ்சுக்குள் நெருப்பாய் சுமந்து நின்றவள் என் அம்மா. ஊராரி ஏற்று பேச்சுக்கள் உள்ளத்தில் ஊசிகளாய் குத்தியதால்தான் புறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையாரால் ஈசனிட வரம் கேட்டாரோ அந்த புனிதவழி என்னும் புண்ணியவை. உங்களை ஏற்றிய மிஷினாகவும் படிக்காத பெண்களை வாசி மிஷினாகவும் பார்க்கின்ற உங்கள் ஆயத்த பார்வை என்றைக்கு மாறும்? பிறக்கும் குழந்தை ஆண் பிள்ளை என்றால் அள்ளி அணைப்பதும், பெண் பிள்ளை என்றால் உற்றவளே நிற்பதும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தொடரும்? ஆண் என்றால் இன்பத்துப்பால், பெண் என்றால் கள்ளிப்பால். இதுவா உங்கள் நானும் ஒரு பெண் பிள்ளை. இருப்பீர்களா என்னை? பிறப்பது ஆணோ பெண்ணோ இதுவாயிரும் புன்னகையோடு சரிசமமாய் ஏற்றிக் கொள்வது எப்போது? என்னால் உங்கள் உலகத்தில் பார்க்கத்தான் முடியவில்லை. ஆனால் நான் முழுவதும் கேட்டுக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாட்டில் சமூகத்தில் சம மனிதர்களாலேயே சூழலாடப்படும் சூழலில் எப்படி எனக்கு அச்சம் இல்லாமல் போகும்? இத்தனை கவலைகள் என் உள்ளத்தை அழுத்தினாலும் பூந்தோட்டமோ போராட்டமோ எதுவாயினும் நான் சந்திக்க தயாராகிவிட்டேன். பணிந்து உங்களை கேட்கிறேன். நான் விரும்புகிறேன். வெளியே சோலை வனமாக்காவிட்டாலும் பரவாயில்லை, பாலை வனமாக்கி விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திற்கு எனக்கும் என் சகாக்களுக்கும் நம் பூமியும் நம் பூமிக்கு நாங்களும் தேவைப்படுகிறோம். எதிர்மறையாகவே பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். என்றால் எதிர்கண்டவற்றையே எடுத்துரைத்தேன். எதிர்பட்டதே எண்ணத்திலும் பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புகளோ ஏராளம். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் என்ற பாடலை என் அம்மா அடிக்கடி கேட்பது போல் நான் அடுக்கடுக்காய் கேட்பதற்கு 1000 ஆசைகள் உள்ளன. கண்ணாடி தொட்டியில் உலாவும் தங்க மீனை போல் தாயின் பணிக்கூடத்தில் பல ஆச்சரியங்களுக்காக காத்திருக்கிறேன். எனக்கு இசையை அறிமுகம் செய்த அம்மாவின் வளையல்களின் துணிகளை போல உறவுகளே உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு இந்த உலகை பிடிக்க அவளாக இருக்கிறேன். நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பண்பாட்டை கலாச்சார களஞ்சிய
உலகை சுற்றி வர